ஸ்ரீலங்கா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையிலான 2020 வேர்ல்டு கப். ஸ்ரீலங்கா அபார வெற்றி. முதலில் களமிறங்கிய ஆஸ்திரேலியா 181 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது. ஆனால் 104க்கு தான் ஒரு விக்கெட்டே போச்சு. ஓப்பனர் இறங்கிய டெர்விஸ் ஹெட் மற்றும் மார்ஸ் இருவரும் பொழந்து கட்டிட்டாங்க ஸ்ரீலங்கா ஓவரை. ஏன்னா முதல்ல ஆரம்பத்தில் அதிரடி ஆட்டத்தை 2 பேருமே அடித்தாங்க. 2 பேருமே 50 வரை அடித்துட்டாங்க. மார்ஸ் 54 ரன்னும் டெர்விஸ் ஹெட் 56 ரன்கள் அடித்தனர். 104க்கு ஒரு விக்கெட்டு போக. அடுத்த வருடம் இங்கிலீஷ் 27 அடிக்க, அதிரடி ஆட்டக்காரர் மேக்ஸ்வெல் 22 அடிக்க, அடுத்த வந்த பேட்ஸ்மேன்லாம் ஒற்றை இடைகளுக்கு நடைய கட்ட, இறுதியில் ஆஸ்திரேலியா 181க்கு ஆல் அவுட் ஆனது. ஸ்ரீலங்கா தரப்பில் அதிகபட்சமாக ஹேமந்தா 3 விக்கெட்டும் சமீரா 2 விக்கெட்டும் எடுத்தனர். ஸ்ரீலங்கா ஆரம்பத்தில் ரன்கள் அள்ளி கொடுத்தாலும் அடுத்து சுதாரித்து நல்ல ஒரு பவுலிங் அட்டாக் பண்ணி ஆஸ்திரேலியாவை 181க்கு ஆல் அவுட்டாக ஆனது. 182 ரன்கள் அடித்தால் வெற்றியிடம் களம் இறங்கிய ஸ்ரீலங்கா அணி. பெரரே மற்றும் நிசங்கா இந்த முறை மிசாரா அணியில் சேர்க்கப்படவில்லை. குஷல் பெரரே தூக்கி அடித்தார். பட்டு கேட்ச் கொடுத்து அவுட் ஆகி ஒரு ரன்னில் அவுட் ஆகி வெளியேறினால ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அடுத்த வந்த குஷல் மெண்டிஸ் மற்றும் நிசங்காவோட ஜோடி சேர்ந்து அற்புதமான ஆட்டத்தை இருவரும் வெளிப்படுத்தினர். குஷல் மெண்டிஸ் 51 ரன்களில் அவுட் ஆகி 50 அடித்து வெளியேற, அடுத்த வந்த ரத்னநாயக 28 ரன் அடிக்க, நிசங்கா அற்புதமான இன்னிங்ஸ் ஆடி செஞ்சுரி அடித்தார். 100 ரன்கள் நாட் அவுட்டு. இறுதியில் ஸ்ரீலங்கா 18 ஓவருக்கு 182 ரன்கள் அடித்து மாபெரும் வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியாவின் சாம்ராஜ்யம் ஆதிக்கத்தை வீழ்த்தியது தான் சொல்லணும். இப்போ ஜிம்பாப்வே குவாலிஃபை ஆகிட்டு அயர்லாந்தோட மேட்ச் நடக்கலை. மழையின் காரணமாக ஒரு பாலும் வீசவில்லை. ஸோ ஸ்ரீலங்காவும் ஜிம்பாப்வேயும் சூப்பர் 8க்கு போயிருக்கு. ஆஸ்திரேலியாவுடைய ஆதிக்கம் மண்ணா ஸ்ரீலங்காவோட பதிக்கப்பட்டதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு வெறி திமிர்த்தனமும் வேர்ல்டு கப்பு காலில் வச்ச அந்த கேப்டனே இப்போ வேர்ல்டு கப்பை சோபிக்க முடியாமல் ஒரு பரிதாபமாக வெளியேறியது ஆஸ்திரேலியா.